தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம் சொல்கிறது, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேரிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி இந்த நாளின் செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதாகமத்தில் அநேக வருத்தமான காரியங்கள் உண்டு, அநேக வருத்தமான கதாபாத்திரங்கள் உண்டு. அதில் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரும் ஒருத்தி. இந்த ஆகாரை குறித்து இந்த நாளில் நாம் படிக்கப் போகிறோம். ஆகாரின் மூலமாக நாம் படித்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள், அநேக பாடங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தமான சூழ்நிலையாக இருக்கும்போது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இந்த ஆகாருக்கு உதவி செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உதவி செய்வார். நிச்சயமாகவே இதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலை கொடுக்கும் சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வசனத்தின்படி தன் எஜமானாகிய ஆபிரகாம் மூலம் இந்த மெய்யான தேவனை பற்றி கொடுக்கும் இவன் அறிந்திருந்தால், தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அந்த காலத்தில் பெண்களை குறித்து நான் வாசிக்கும் போது இந்த பெண்களுக்கு அநேக உரிமைகள் உண்டு. அதிலும் அடிமை பெண்களுக்கு நான் பார்க்கும்போது மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் ஆபிரகாம் ஒரு பிள்ளையை பெறும்படி மறுமணிமாட்டியாக எஜமானி கொடுத்த போது அது அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றும் தன் எஜமானுடைய அற்பமாக எண்ணி அவளை இகழ்ந்தாள். பின்னர் ஆகார் சாராளை மிகவும் கடுமையாக நடத்தவே அவளிடமிருந்து தப்பித்து ஓடிப்போன இந்த ஆகார் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அவள் ஓடிக்கொண்டிருந்தார். அப்போது நடந்த ஒரு சம்பவம், வனாந்தரத்திலே அங்கே ஒரு நீரூற்று இருக்கிறது, அங்கே ஓய்வெடுத்தாள். அங்கே ஓய்வெடுத்த பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பி மீண்டும் ஆபிரகாம் திரும்பி வரும்படியாக அந்த ஆகாரை தேவன் அழைக்கிறார். திரும்பி வந்து தன் எஜமானுக்கு கீழ்படுத்திக்கும் கூறுகிறார். அப்படியே அவர் செய்தார். சில வருடங்கள் கழிந்து அந்த வாலிபனான இஸ்ரவேல் வாக்குத்தத்தமான அந்த ஈசாக்கை நிந்தித்த போது ஆகாரும் அவனால் துரத்தப்பட்டார். அங்கு பெயர் சபாவிலே கண்ட ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும் போது, பெயர் சபாவிலே அலைந்தார்கள், உணவும் தண்ணீரும் காலியாயிற்று. தான் மறிக்கப் போகிறமே என்பதை அவர் காண சலிக்காமல் உடனே அவளை விட்டுவிட்டு சற்று தூரத்திற்கு சென்று மரணத்தை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அற்புதமான தேவன், அனைத்தையும் காண்கின்ற தேவன், இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலே, ஆபத்தான சூழ்நிலை மத்தியிலே அவளை கைவிடாத ஒரு தேவனாக இருந்தார். அங்கே நான் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தியத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். பக்கத்தில் இருந்த ஒரு தண்ணீர் துறவண்டில் காணப்பட்டது. எப்பொழுதும் இன்றும் பார்க்கும்போது அது துறவாக இருந்தது. அந்த துறவநிலையை போகும்போது தேவன் செய்த அற்புதமாய் ஆகாருடைய துறைத்திலிருந்து தண்ணீர் போல நம்முடைய கொஞ்சமான நஞ்ச விசுவாசமும் காலியாகாத தேவன் நமக்கு கொடுக்கின்ற வேலையிலே அந்த நீருற்றொன்றிலே நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி அங்கே பெயர் வைத்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் சொன்ன வார்த்தைகளை எண்ணி பார்ப்போம், நினைவு கூர்ந்து பார்ப்போம். நன்மை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தயவற்றையும் ஒவ்வொரு நற்செயலையும் தேவன் நமக்கு பின்னால ஒவ்வொரு நோக்கத்தை வைத்துள்ளார். அனைத்தையும் நாம் எண்ணி பார்க்கும்போது அனைத்தையும் பார்க்கின்ற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குதுன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்ய தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா அல்லது தனித்து நிற்கிறீர்களா? தேவன் அந்த ஆகாரை கண்ட தேவன் நீங்களும் தனித்து விட காணப்படும் போது, கலங்கி கொண்டிருக்கிற போது அந்த தேவன் உங்களையும் என்னையும் ஆற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசிரியக்கூடிய தேவனாக இருக்கிறார். எஜுகேஷன் என்ற ஒரு புத்தகத்தில், கல்வி என்ற புத்தகத்தில் எலன் ஒயிட் எனக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னம் குறித்த உணர்வு இணையாக வேறெந்த செல்வாக்கிலும் இருந்து அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து நம்மை காக்கும்படி கேடகமாகவும் பரிசுத்தத்திற்கும் சத்தியத்திற்கும் நன்னை ஊக்குவிக்க விளங்கியிருக்கிறது சொல்லி அந்த தீர்க்கதரிசி கூறுகிறார். அதாவது தேவனுக்கு மறைவானது இல்லை என்பதை உணரும் போது பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அவருடைய வல்லமையும் கிருபையும் உடனே நாம் பெற முடியும் என்று சொல்லி அங்கே இந்த சத்தியம் நமக்கு சொல்கிறது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே,
தேவன் நம்மளை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். ஆகாரை போல நாமும் அந்த உணர்ந்திருக்க வேண்டும். அவருடைய கிருபையும் அவருடைய பொங்கி வரும் ஊற்றையும் அருகில் இருப்பதை நீங்கள் நானும் காண முடியும். இப்படி இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த காலவேளை ஒப்பு கொடுப்பீர்களா? குடும்பமாக தனிப்படியாக, தேவனே நீர் எங்கே காண்கின்ற தேவனாக இருக்கிறீர், இந்த கடைசி மாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் பார்வையா என்று சொல்லி ஆண்டவரே இந்த காலவேளை ஒப்பு கொடுப்போம். இதை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இதை பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையும் நீ கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதித்தோறும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.